இது தாங்க எலுமிச்சை மரம் நம்ம வீட்டில் உள்ளது. இது வந்து வீட்டுக்கு சைடில் தான் இருக்குது, மேற்கு பக்கத்தில். ஆனால் பெரும்பாலும் எலுமிச்சை மரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா முள் இருக்கும் அதில், அதனால் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லார் வீட்லேயும் இங்கெல்லாம் எலுமிச்சை மரம் இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கும் கீழே நின்னாலே பாருங்கள், எல்லாம் காய்ச்சிருக்கு நல்லா. நிறைய காய்ப்பு இருந்துச்சு. இது போட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் ஆச்சுங்க. இதே அளவில் தான் அந்த மரம் நின்றுச்சு. இப்போ தான் கொஞ்சம் தளர்ந்து வருது. கிட்டத்தட்ட ஒரு மூட்டை காய் ஒரு தடவை நான் வந்து விற்பனைக்கு கொடுத்தோம். அதுக்கப்புறமெலாம் நாங்கள் விற்கிறதே இல்லை. ஏன்னா கீழே கொட்டதை எல்லோரும் இந்த வேலைக்குன்னு வர்றவங்க எல்லாம் பொறுக்கிட்டு போவாங்க. ஃப்ரீயாகவே எல்லாருக்கும் கொடுத்துட்றது. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ தாங்க இது கொஞ்சம் இதுன்னு வருது. ஏன்னா கொஞ்சம் கிளார் அடிக்குது பாருங்க. இந்த கூட இருக்குது பாருங்கள், கீழே கூட இருக்குது பார்த்தீங்களா? இந்த காய் பாருங்கள் வச்சுருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் காலையில் வந்து காலையில் எழுந்த உடனே நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் வெதுவெதுப்பான நல்லா கொஞ்சம் சூடாக இருந்துக்கலாம். அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஊற்றி ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு தேன் கலந்துட்டு குடிச்சிட்டு வந்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், பாடியும் இளைக்கும். சர்க்கரை உள்ளவங்க வேணாம், சர்க்கரை இல்லாதவங்க இந்த பாடி இளைக்க வைக்கணும், வந்து கொலஸ்ட்ரால்லாம் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை பயன்படுத்திக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. சளி பிடிக்காது, கொள்ளாது, அற்புதமாக வேலை செய்யும். எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் இந்த மரத்துக்கு கீழே நின்று இதை சொல்லும்போது தான் அதை பயன்படுத்தணும்னு தோணும். இந்த ஒன்று பாருங்கள், இந்த மாதிரி மரம் ஃபுல்லுமே இருக்குது. மரம் ஃபுல்லும் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த கிளை பாருங்களேன், இந்த ஒரு கிளை கொஞ்சம் பட்டு வந்துடுச்சு. இந்த ஒரு கிளை, இந்த பக்கம் உள்ள ஒரு பகுதி மட்டும் காய்ப்பு இருக்குது, நல்லா திறனாக இருக்குங்க. கீழே பாருங்கள், நேற்றுலாம் நிறையா எடுத்துகிட்டு போனாங்க எல்லோரும். இங்கெல்லாம் ஒன்றும் பெரும்பாலும் விற்பனைக்கு கொடுக்க மாட்டாங்க. இங்கே ஒன்று இருக்குது பாருங்களேன், அதனால் ஒன்று 2 பழம் பழுத்தாச்சு. அப்புறம் இன்னொன்று, இது திஷ்டிக்காக வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஒரு பெரிய அகலமான ஒரு இதில் முழு அளவு தண்ணீர் நிரப்பி அதுக்குள்ளே இந்த எலுமிச்சம்பழத்தை இப்படியே போட்டுடலாம். வெளில கிளாஸில் பார்க்கும்போது இது ரொம்ப பெருசாக தெரியும். அதுதாங்க திஷ்டிக்கு வைக்கிறது, அதையும் பயன்படுத்துங்க. இன்னொன்று வந்து பச்சை கற்பூரம் கலந்து தண்ணியில் அதுக்குள்ளேயும் இந்த எலுமிச்சம்பழத்தை போட்டு அப்படியும் நம்ம வைக்கலாங்க. ஏன்னா திஷ்டி போய்டுன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இதை வச்சாலே அந்த இடத்துல உள்ள நெகட்டிவிட்டியெல்லாம் போயிடுங்க. இதையெல்லாம் பயன்படுத்துங்க. இன்னும் நிறைய சொல்லலாம். இந்த எலுமிச்சம்பழத்தில் ஊறுகாய் போட்டுக்கலாம், பண்ணிக்கலாம், சாதங்களெல்லாம் தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் தேங்காய் எல்லாம் அரைக்கும்போது தேங்காய் எண்ணெயில் இந்த எலுமிச்சம்பழம் பொழிஞ்சு விட்டு அதை எண்ணெயாக தயார் பண்ணுவாங்க. அது ரொம்ப மணக்கும் வாசனை. அதெல்லாமும் பண்ணிக்கலாங்க. எல்லோரும் இதெல்லாம் பயன்படுத்தி பண்ணுங்கள். என்னோடய கண்டென்ட் எல்லாமே நான் ஒரிஜினலாக மேக் பண்ணி தான் போடுறேன். எல்லோரும் விருப்பத்துடன் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.